வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். உதகை ராஜ்பவன் துணைவேந்தர்கள் மாநாட்டில் உரையாற்றிய தமிழக கவர்னர் ஆர்.என். ரவி துணைவேந்தர்கள் பங்கேற்காது குறித்து பேசும்போது துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்டார்கள் என்று பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதோன்று அரசு பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுடைய கல்வியின் தரம் மிக மோசமாக உள்ளது என்று குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார். அதற்கு பதிலளித்து விளக்கம் கொடுக்கக்கூடிய அமைச்சர் கோவிச்செழியன், மிரட்டல் என்பது பாஜகவின் டிஎன்ஏவில் ஊறி உள்ளது என்றும் சட்டத்திற்கு புறம்பானது என கருதிய துணைவேந்தர்கள் அதில் பங்கேற்கவில்லை என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார். இதை முன்வைத்துதான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்டார்களா, கவர்னரின் குற்றச்சாட்டு உண்மையா என்ற தலைப்பின் கீழ் விவாதிப்பதற்காக நம்முடன் திரு மதிவாணன் திமுகவிலிருந்து, திரு தூத்துக்குடி செல்வம் பாஜக, திரு முருகையன் கல்வியாளர், திரு முருகன் டிஏ தலைவர், திரு ஸ்ரீதர் தனியார் பள்ளிகள் சங்கம், 5 பேரும் நிகழ்ச்சியில் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியில் போவதற்கு முன்பாக துணைவேந்தர்கள் மாநாட்டில் கவர்னர் ஆற்றிய உரையின் முக்கிய சாராம்சத்தை தற்போது பார்க்கலாம். Even in this conference, in the 2 days conference we do invite resource persons from industries, from academia. Here we will be in the 2 days we will be discussing about maximizing learning through application of artificial intelligence. We will also be discussing about how the capacity building of the students as well as the faculties. We have session by the Principal Scientific Advisor to the Government of India who will be talking about frontiers of science and technology. We have also sessions about how to efficiently manage university finances, because our universities are in a very, very bad situations. Many of the universities, they have not paid salaries to the teachers for last several months. And government has said that they are under no obligation to give them, to bail them out. This has been the situation. But we have been making modest attempt by bringing them together and making our youth aspirational, because there lies our future. Unfortunately, in this conference, state universities are not participating, because they have informed me, even in writing, that they have been warned by the state government not to participate. As of now, one of our vice chancellors is in police station. Some vice chancellors have reached Uti, and something unprecedented happened. It never happened before. There was a midnight knock at their doors, where the secret police, a special branch of the state, went and told them, if you participate in the conference, you will not be able to go home and meet your family. I advise them, take care of your family. Don't jeopardize their interest. I wish good sense prevails, because essentially this conference is meant to improve the quality. There is no politics involved in it. And it has been showing result, but perhaps people, those who are in the government, they feel for them it is not something which is a comfortable situation. மாநாட்டில் பங்கேற்றால் துணைவேந்தர்கள் வீட்டுக்கு திரும்ப முடியாது என பகிரங்கமாக மிரட்டப்பட்டிருக்கார் உள்ளிட்ட பல முக்கியமான விஷயங்கள் அவர் குறிப்பிட்டு குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கார். தொடர்ந்து நாம் விவாதிக்கலாம். முருகையன் சார், கல்வி வளர்ச்சி, உயர்கல்வி மேம்பாட்டிற்காக ஒரு நல்ல நோக்கத்திற்காக நடத்தப்படக்கூடிய மாநாடு இது. இந்த மாநாட்டை துணைவேந்தர்கள் மிரட்டல் காரணமாக புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு தமிழக கவர்னருடைய குற்றச்சாட்டாக இருக்கு. இது அரசியல் ரீதியாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு கல்வியாளராக நீங்க சொல்லுங்க, கல்வியிலும் தேவையில்லாம அரசியல் அதீதமாக புகுத்தப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி பெறுது இல்லையா? இப்போ மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்காகவும் அவங்கள ஒழுங்குபடுத்துவதற்காகவும் தான் துணைவேந்தர்களாக இருக்கட்டும், அதே போன்று ஆசிரியர்கள், பேராசிரியர் எல்லாமே செயல்பட்டு வராங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களை மாநாட்டுக்கு வாங்க நீங்க கூப்பிடுறது, மாநாட்டுக்கு போகாதீங்க அப்படின்னு அரசு தடுக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் தேவையற்ற அரசியல் புகுத்தப்படுகிறதா? எதிர்கால சமுதாயத்தை வடிவமைக்கக்கூடிய ஒரு இடம்தான் பல்கலைக்கழகம். ஒரு சிறந்த நாட்டினுடைய குடிமகனாக உருவாக்க, சமூக நீதி பொறுப்போடு உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு பல்கலைக்கழகத்துக்கு உண்டு. சரி, அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் பல ஆண்டுகளாக நியமிக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று நம்ம ஆராய வேண்டும். நம்முடைய ஆளுநர் வேந்தர் என்கிற பொறுப்பில் இருக்கிற போதுதான் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார், பல்கலைக்கழகங்கள் எல்லாம் தரம் மிக மோசமாகிவிட்டது. 6500 பேர் PhD பண்றாங்க, ஒருத்தர் கூட நெட்ல பாஸ் பண்ணல. பள்ளி கல்வி தரம் தாழ்ந்திருக்கிறது. இதெல்லாம் சொல்றாரு. பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் பொறுப்பில் இது நாள் வரைக்கும் இருந்தது இவர் தான்.
வேந்தர் பொறுப்பில் இருக்கிற ஒருவர் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை கூட நியமிக்க முடியாமல் அதற்கு அரசு போட்ட அந்த நோட்டிபிகேஷன் உத்தரவை செல்லாது என்று சொல்லி இவர் உத்தரவை போட்டு அந்த உத்தரவு செல்லாது என்று மீண்டும் திரும்ப பெற்றுக்கொண்டு மீண்டும் இப்படி குழப்பத்தை விளைவித்துக் கொண்டு 12 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியவர் நம்முடைய தமிழ்நாடு ஆளுநர். முடிவுக்கு தமிழர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனாலதான் இந்த முட்டுக்கட்டை, இந்த ஒரு சிக்கல் அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? எது தமிழக கவர்னரை ஃப்ரீயா விட்டோம் அப்படின்னா துணைவேந்தர் நியமனம் சரியா நடந்திருக்கும், அதுக்கு தமிழக அரசு இடையூறு செய்யுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்கள். அவங்க நம்ம பார்த்தோம்ல, தமிழக ஆளுநர் தம் வேந்தர் என்ற முறையிலே பிறப்பித்த உத்தரவை திரும்ப பெற்றுக் கொண்டார் என்ற செய்தியையும் நம்ம பார்த்தோம். சரி, ஆகவே ஒரு பல்கலைக்கழகம் மோசமானதாக இருக்கிறது என்று ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருந்த பொறுப்பில் இருந்த ஒருவர் குற்றம் சாட்டுகிறார் என்று சொன்னால் மல்லாக்கப்படுத்திக் கொண்டு தன் முகத்திலே அச்சில துப்புவது போன்ற கதையாகத்தான் நான் கல்வியாளனாக இதை கருதுகிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த அரசு நம்முடைய சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ரொம்ப அழகா வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்புல ஆளுநர் சட்டத்தை மீறி இருக்கிறார். ஒரு அரசமைப்பு சட்டம் எவ்வளவு சிறப்பானதாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துபவர் நேர்மையற்றவராக இருந்தால் அதனால எந்த பயனும் கிடைக்காது என்ற டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த கூற்றை சுட்டிக்காட்டி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆளுநர் அரசமைப்பு சட்டத்தை மீறி இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அரசமைப்பு சட்டத்தை மீறி இருக்கிறார். இப்ப நான் சட்டத்தை மீறினா நாளைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சகோதரர் சட்டத்தை மீறினா நாளைக்கு வந்து காவல்துறை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, கைது பண்ணிடுவாங்க. ஒரு சட்டத்தை மீறி இருக்கிறார் என்று சொல்கிற போது ஒன்னு ஆளுநர் தானாக பதவி விலக இருக்க வேண்டும், அல்லது இந்த ஆளுநரை நியமித்த குடியரசுத் தலைவர் இவரை பதவியில் இருந்து விலக்கி வைத்திருக்க வேண்டும், அவரை விலக்கி இருக்க வேண்டும். இல்லைன்னா காவல்துறை இவரை கைது செய்திருக்க வேண்டும். இந்த 3 சட்டத்தை அரசமைப்பு சட்டத்தினுடைய எதிர்ப்பாக நடந்த ஒரு ஆளுநர் இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னால அரசே வேந்தர் பொறுப்பை ஏற்கும் என்ற சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ஒரு விரிவான துணைவேந்தர் கூட்டத்தை கூட்டி அதுல பல ஆலோசனைகளை வழங்கி இருக்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா அதுல பொருத்தமான கல்வி, வேலை வாய்ப்பு, அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி என்கிற 3 தூண்களை நிர்மாணித்து இந்த பல்கலைக்கழகங்கள் எப்படி வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும், எப்படி உலகத்தை வெல்லக்கூடிய இளைஞர்களை உருவாக்க வேண்டும், எப்படி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் துணைவேந்தர் மாநாட்டில் பேசியிருக்கிறார். ஒரு வாரம் கூட ஆகவில்லை, அதற்குள் இன்றைக்கு இந்த துணைவேந்தர் மாநாட்டை கூட்டியிருக்கிறார்கள். இந்த துணைவேந்தர் மாநாட்டை நம்முடைய மாநில பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அதில் கலந்து கொள்ளவில்லை, புறக்கணித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். நான் புறக்கணிப்பு என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் ஒரு இளைஞர்களை உருவாக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் அரசமைப்பு சட்டத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அரசமைப்பு சட்டத்தை தெரிந்தவர்களாக இருக்கிற காரணத்தினாலேதான் அரசமைப்பு சட்டம் அதிகாரம் அளிக்காத ஒரு ஆளுநர் இந்த கூட்டத்தை கூட்டி இருக்கிறார் என்று சொன்னால், அதிலே போய் இந்த துணைவேந்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று சொன்னால், அப்ப இவர்களும் அரசமைப்பு சட்டத்தை மீறியவர்களாக கருதப்படுவார்கள். இவர்கள் கல்வியாளர்களாக இருக்க வேண்டும், ஒரு சட்டம் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய மாண்புமிகு தமிழக நாடு முதலமைச்சர் சொன்னதை போல அவர்களுடைய கல்விக்கு மட்டும் இவர்கள் நிர்வாகி அல்ல, அவருடைய வாழ்க்கைக்கும் இவர்கள் நிர்வாகிகளாக இருக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படை சித்தாந்தத்தை கொண்ட அந்த துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ளவில்லை என்பதை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஏனென்று சொன்னால் கல்வியாளர்கள் எப்பவுமே சட்டம் தெரிஞ்சிருக்கணும். கல்வியாளர்கள் போய் சட்டத்தை மதிக்காமல் இந்த மாநாட்டுக்கு சென்றிருக்க கூடாது. ஆகவே அவர்கள் செல்லவில்லை. எப்பவுமே நான் என்ன சொல்றேன், ஒரு ஆளுநருடைய மாளிகை என்பது தமிழ்நாடு அரசாலே 8 கோடி தமிழ் மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களாலே நிறைவேற்றப்பட்ட மசோதா. மாநிலம் எதுக்கு மசோதாவை நிறைவேற்றும்? தன்னுடைய மக்களுக்கு நன்மை பயக்கின்ற மசோதாவை நிறைவேற்றும். தன்னுடைய மக்களுக்கு நன்மை பயக்கிற மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு ஒப்புதலுக்கு அளிக்கிற போது அதை காலம் கடந்து கிடப்பில் போட்டு கடைசியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அதை 3 ஆண்டு காலம் நிலுவையில வைத்திருக்கிற போதுதான் அந்த உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை 142 அந்த விதியின் அடிப்படையிலே வழங்கி இருக்கிறது. உடனே சொல்றாங்க நாடாளுமன்றம் பெரிதா உச்ச நீதிமன்றம் பெரிதா என்று சொல்கிறார்கள். நம்முடைய அரசமைப்பு சட்டம் என்பது பல 100 பக்கங்களை கொண்டது. பல உலக நாடுகளினுடைய சட்டங்களை எல்லாம் ஆராய்ந்து
சில வருடங்களை எடுத்துக்கொண்டு இந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்காக டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் மிக அரும்பாடுபட்டு இன்றைக்கு உலகத்திலேயே மிகச்சிறந்த அருமையான சட்ட புத்தகம் சட்டமைப்பு என்று சொன்னால் அதனுடைய இந்திய அரசமைப்பு சட்டம் என்கிற அளவிற்கு அந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்திலே தானே 142 அதிகாரத்தை உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே உச்ச நீதிமன்றம் தானே நம்முடைய ராமர் கோயில் இடிப்பு பிரச்சனை வருகிற போது இந்த 142 பயன்படுத்தி அங்கே தீர்ப்பு வழங்கும் போது அது இனித்தது, வரவேற்றது எல்லாமே நம்முடைய பிஜேபி நண்பர்கள். ஆனால் இன்றைக்கு அதே பயன்படுத்துகிற போது அதை விமர்சித்து இன்றைக்கு குடியரசு துணைத் தலைவர் அவர் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார். அடுத்தது அவர் குடியரசுத் தலைவராக கூட வரக்கூடும். இப்படி குடியரசுடைய துணைத் தலைவர் அங்க மாநில துணைத் தலைவர் அவர் போய் உச்ச நீதிமன்றத்தை விமர்சிக்கிறார் என்று சொன்னால் நாடாளுமன்றத்தோடு உச்ச நீதிமன்றத்துக்கும் ஒரு மோதல் போக்கை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஆளுநர் அளித்திருக்கிற போது அவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தை கூட்டக்கூடாது, ஏனால் அது கூட்டினால் நம்ம அரசமைப்பு சட்டத்தை அவர் தான் மீறலாங்கிறாரு. உச்ச நீதிமன்றத்தை விட நாடாளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் அதிகமாக இருக்கிறது. நாடாளுமன்றத்திலே கூட நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு ஒரு சட்டத்திலே அவருக்கு ஆலோசனை தேவைப்படுமையானால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளோடு கலந்து ஆலோசித்து அந்த தீர்ப்பு அந்த அவர் முடிவெடுக்கலாம் என்று இருக்கிற போது இதிலே உச்ச நீதிமன்றமும் நாடாளுமன்றமும் ஒன்றுக்கொன்று போட்டி மனப்பான்மையோடு அந்த ஒரு மோதலை உருவாக்குகின்ற முயற்சியில ஈடுபட்டிருக்கிற துணைத் தலைவரை அந்த குடியரசுத் தலைவரை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கவும் கூடாது, அவர் வந்திருக்கவும் கூடாது. இன்றைக்கு துணைவேந்தர்கள் மீண்டும் சொல்கிறேன், சட்டத்திற்கு உட்பட்டு இந்த பல்கலைக்கழக இந்த வேந்தர்களுடைய கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை என்பதிலே எந்த தவறும் இல்லை. வேண்டுமென்றே ஒரு பழி சுமத்தும் நோக்கத்தோடு நடுஇரவிலே கதவை தட்டினார்கள். 6500 பேர் படிச்சு கூட யாருமே நெட் பாஸ் பண்ணல. இப்படி என்றால் தன் முகத்திலே தானே மல்லாக்கப்படுத்திக் கொண்டு எச்சிலை துப்புவது போன்று நம்முடைய ஆளுநர் செய்வது இன்று நேற்றல்ல தொடர்ந்து செய்து வருகிற செயல் என்றதை முறையிலே துணைவேந்தர்கள் மாநாடு கூட்டியதன் மூலமாக சட்டத்தை மீறி இருக்கிற ஆளுநர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முதற்கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன். முருகன் சார், 2022 இருந்து இந்த துணைவேந்தர்கள் மாநாடு ஆளுநர் நடத்திட்டு வர்றார். 22, 23, 24 இப்போ 4வது ஆண்டாக இந்த மாநாட்டுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த மாநாடு நோக்கம் அப்படிங்கிறது கல்வி வளர்ச்சி, உயர்கல்வி மேம்பாடு அப்படின்னும் போது அந்த நோக்கம் சரியா தான் இருக்கு அப்படின்னும் போது இதுல தேவையற்ற அரசியல் காரணங்களுக்காக துணைவேந்தர்கள் பங்கேற்காமல் இருந்தது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அதாவதுங்க 3 வருஷமா அவங்க மாநாடு நடத்துறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அவங்க ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க? மாநாடு நடத்தி இந்தந்த திட்டங்களை எல்லாம் பல்கலைக்கழகங்களுக்கு கல்லூரிகளுக்கு நாங்கள் வழங்கினோம். 2021 இருந்ததுக்கும் 2022க்கு பிறகான கல்லூரி பல்கலைக்கழகங்களுடைய கல்வி வளர்ச்சி இத்தனை சதவீதம் நாங்கள் மாற்றி வச்சிருக்கிறோம், என்ரோல்மெண்ட்டை நாங்கள் மாற்றி வச்சிருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்க முடியுமா? அதாவது எந்த மீட்டிங்கில் போனாலும் மதிப்புமிகு ஆளுநர் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை நல்லா இருக்கு அப்படின்னு பேசிட்டு வருவார், சனாதன கொள்கை சிறந்தது என்று பேசிட்டு வருவார். தேசிய கல்விக் கொள்கை என்பது சனாதன தர்மத்தை வலியுறுத்தி எழுதிய ஒரு கொள்கை தான். அது ரெகுலரா சொல்லிட்டே வர சனாதன கொள்கை என்பது நான் முழுக்க அதுக்கு நான் போல நான் பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்துடுறேன். முழுக்க சட்டத்திற்கு ஒரு புறம்பானதான் சனாதனம் என்பது. அதை வலியுறுத்தி தான் நீங்க தேசிய கல்விக் கொள்கை எழுதுறீங்க. அதை தூக்கின்னு போயிட்டு நீங்க பல்கலைக்கழக மேடைகளிலே கல்லூரி மேடைகள்ல நீங்க பேசுறீங்க. ஜெய் ஸ்ரீராம் என்று ஒரு மதுரையில ஒரு கல்லூரியில பேசும்போது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஆளுநர் என்பவர் ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடியவர், அரசியலமைப்பை மீறாதவர். அதாவது என்ன கேள்வி வருதுன்னா, இப்ப துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டை புறக்கணிச்சதுக்கு காரணம் தவறான விஷயங்கள் அங்க வலியுறுத்தப்படுது அப்படிங்கிற நோக்கம் தான் சொல்ல வரேன். தவறான விஷயங்கள் தான். கடந்த ஆண்டு 3 ஆண்டு காலமா கலந்துக்கிட்டாங்க இல்லையா துணைவேந்தர்கள்? அதாவதுங்க ஒரு பிரின்சிபல் இருக்காரு, ஒரு ஆசிரியர் போகணும், ஒரு மாணவர் ஒரு வகுப்பு ஆசிரியர் கூப்பிட்டாருன்னா மாணவர் போவாங்க, புரோட்டோகாலுக்காக போறாங்க. இன்னைக்கு ஏன் போகல அப்படின்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு 142 ஆர்டிகல் 142 பின்பற்றி ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஜட்ஜ்மெண்ட்ல வேந்தருடைய பணிகளை யார் பார்க்கணும், இவருக்கு வேந்தருடைய பணிகளை இவர் சரியா பார்க்கல, அதனால 142 சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் இந்த நிமிடம் பல்கலைக்கழக வேந்தர் யார்? அவரு நீங்க எழுத்துப்பூர்வமா ஆளுநர் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது.
அப்போ வேந்தராக தன்னுடைய இருக்கக்கூடிய பணியை ஆளுநர் செய்யாத ஒரு- போது ஒரு கூட்டத்தை தன்னுடைய கூட்டுறாரு பணியை அப்படிங்கும்போது- சிறப்பாக செய்யாத போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் அந்த பெஞ்சானது அந்த தன்னுடைய அதிகாரத்தை சிறப்பதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு தீர்ப்பு வழங்கியாச்சு. 10 மசோதாவுக்கு கையெழுத்து போட்டாச்சு. அவர் இன்னொரு வார்த்தை சொல்றாரு. அவர் சார் சொன்னாரு, பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் கல்வி பத்தி பேசியிருக்காரு. பள்ளி கல்வி தரமே இல்லை அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இந்த வார்த்தையை அவர் தயவு செய்து பின்வாங்கி கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் நீங்க அரசு பணியில் இருக்குன்றவர் பேசினால் எவிடன்ஸோட பேசணும். இல்லைன்னா நீங்க பேசக்கூடாது. சுட்டிக்காட்டி பேசுறாரு. அதாவதுங்க அவர் என்ன சொல்றாரு, எந்த எடுத்துக்காட்டும் அவர் சொல்லலைங்க, ஒரு ரிப்போர்ட்டும் அவர் கொடுக்கல. ஆனா அவர் எந்த ரிப்போர்ட்ல வச்சு அவர் பேசினார்னா நீங்க தொலைக்காட்சிகள் அவர் சொல்லல, சரி, மக்களுக்கு மக்களுக்கு அவர் சொல்லல. ஆனா அவர் எதை பார்த்து சொன்னார்ன்றது என்கிட்ட ரிப்போர்ட் இருக்கு, பிடிஎஃப் காப்பி வச்சிருக்கேன். சரி, 2024 அசர் ரிப்போர்ட் எடுத்தாங்க. ASR, அதாவது ஆனுவல் AISER அசர்ன்றது ASER, ஆனுவல் சர்வே எஜுகேஷன் ரிப்போர்ட். அதாவது என்ன ஸ்டேட்டஸ், ஒரு வருஷத்துல என்ன ஸ்டேட்டஸ், சரி, ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட். அந்த அசர் ரிப்போர்ட் என்பது ஒரு தனியார் நிறுவனம், ஒரு NGO நடத்தக்கூடிய ஒரு ரிப்போர்ட். அவங்க கடைசியா 2024 எடுத்தாங்க. சரி, மொத்தம் 604 டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து 414 பிளாக் இருக்கு. ஒரு பிளாக்குக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. யாரு? அசர். ஏன் எடுத்தாங்க? அவங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்றாங்க அப்படின்னா, கொரோனா காலத்திற்கு பின்பு பள்ளி கல்லூரி எப்படி இருக்கு, மாணவர்கள் நல்லா படிக்கிறாங்களா அப்படின்னா அவங்க வந்து ரிப்போர்ட் எடுத்தாங்க. அவர்கள் வைத்த சிலபஸ் என்ன தெரியுமா? ஒரு 5ஆம் வகுப்பு குழந்தைகிட்ட நீங்க போய் நீங்க வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்க, ஒரு சர்வே எடுக்கிறீங்க. அவன் எந்த பாடத்தை படிக்கின்றானோ, ஸ்டேட் போர்டு தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டு குழந்தைகள் வந்து அரசு பள்ளியில ஸ்டேட் போர்டு படிக்கிறான், மெட்ரிகுலேஷன்ல ஸ்டேட் போர்டு படிக்கிறான். ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல நீங்க டெஸ்ட் வைக்கணும். ஆனா இவர்கள் CBSE சிலபஸ் எடுத்துட்டு போயிட்டு 3வது பையனுக்கு டெஸ்ட் வச்சீங்க. அதுவே தப்பு. சரி, நீங்க ஒரு சர்வே எடுக்கிறதுக்குன்னா நீங்க அதுக்கு ஒரு நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. சரி. அப்போ ஆளுநர் குறிப்பிட்ட அசர் அறிக்கை அப்படிங்கிறது முற்றிலும் தவறானது. முற்றிலும் தவறானது. சரி, ஓகே. அது அறிவியல் பூர்வமற்றது. ஒண்ணு. ஓகே, ஓகே. நான் என்ன கேட்கிறேன், அவர் சொல்றாரு இன்னைக்கு வந்து தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் 2,85,000 பேர் இன்னைக்கு ஆசிரியர் பணியில் இருக்கான், அரசு பணியில் இருக்கான். 2,85,000 ஆசிரியர்களுடைய மனதை அவர் புண்படுத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு 12 மாதம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு இன்னைக்கு வந்து சிவசங்கர் போன்ற IAS அதிகாரிகளை இன்னைக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் உருவாக்கி விட்ட ஆசிரியர்களை நீங்கள் கொச்சைப்படுத்துறீங்க. 60 லட்சம் குழந்தைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் படிச்சுக்கிட்டு இருக்க அரசு பள்ளியில, அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில 60 லட்சம் குழந்தைகளை படிச்சுக்கிட்டு இருக்கா. 60 லட்சம் குழந்தைகளை நீங்க வந்து மேம்படணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல எண்ணத்தோட சொல்லப்பட்டது தானே? எதுங்க? கல்வியின் தரம் மேம்படணும் அப்படிங்கிறது நல்ல எண்ணத்தோட சொல்லப்பட்டது தானே? நான் அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றேன். மேம்பட்டிருக்குன்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2021 கிராஜுவேட் ரேஷியோ எவ்வளோ? 54. 2021 இன்னைக்கு 2025 கிராஸ் என்ரோல்மெண்ட் நீங்க அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க 74% GR இன்னைக்கு அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு 2 மாதங்களுக்கு முன்பு. அது இன்னைக்கு வந்து பள்ளி மானிய கோரிக்கையிலே தமிழ்நாடு சட்டசபையில விவாதிக்கப்பட்டது. நீங்க அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. தேசிய சராசரி 28. அதாவது இதான் ரிப்போர்ட். நீங்க என்ரோல்மெண்ட் நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு ஒரு குழந்தை, ஒரு பையன் 18 வயசுக்கு மேல உயர்கல்விக்கு போறான் அப்படின்னா அங்க பள்ளி கல்வி நல்லா இல்லைன்னா உயர்கல்விக்கு போக முடியாது. 12வது படிச்சுட்டு 74% மாணவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் எங்க போறான்? உயர்கல்விக்கு போறான்னு ரிப்போர்ட் சொல்லுது. இந்த ரிப்போர்ட் சொன்னது யாரு? ஒன்றிய அரசாங்கம் சொன்ன ரிப்போர்ட். அந்த உயர்கல்வி பற்றி பேசும்போதும் அவர் ஒரு விஷயம் குறிப்பிட்டாரு. அது நம்ம மீண்டும் பேசலாம். அவங்க கிட்ட போயிட்டு ஒன்றே ஒன்று, அதாவது நீங்க ஒரு அரசு பணியில் இருக்கிறீங்க, ஆளுநர் என்பவர் அரசு எடுத்த ரிப்போர்ட் உங்களுக்கு தெரியாதா? NAS எடுத்தாங்களா? அது உங்களுக்கு தெரியுமா? ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சாங்க, நீங்க தானே கையெழுத்து போட்டு அனுப்பிச்சீங்க. SLAS நீங்க அந்த ரிப்போர்ட் நீங்க சொல்ல வேண்டியதானே? நீங்க அரசு பணியில தானே இருக்கிறீங்க. நேஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஸ்லாஸினுடைய ரிப்போர்ட் உங்களுக்கு தெரியாதா? ரிப்போர்ட் 2 ரிப்போர்ட் வந்துருச்சு. நீங்க பணியில் இருக்கிறீங்க, ஆளுநரா இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த ரிப்போர்ட் நீங்க சொல்லணும். அதை விட்டுட்டு 60 லட்சம் குழந்தைகள், 3 லட்சம் ஆசிரியர்களுடைய உழைப்பை நீங்கள் கொச்சைப்படுத்தக்கூடாது. சரி, பேசுவோம். மதிவானன் சார், முன் எப்போதும் இல்லாத ஒரு அசாதாரண சூழலாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். துணைவேந்தர்கள் ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காங்க,
நேரில் போய் மிரட்டியிருக்காங்க, போலீஸ் விட்டு மிரட்டியிருக்காங்க, அவங்க தங்கியிருந்த விடுதியில் கதவு தட்டி நள்ளிரவில் மிரட்டப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே ஒரு அசாதாரண சூழல் அப்படிங்கிறத காட்டுது. அரசியல் எதிர்காலத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்ற அச்சம் முதலமைச்சருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு இந்த அளவுக்கான மிரட்டல்? தந்தை பெரியார் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது. மானமுள்ள 1000 பேரோட போராடலாம். அடுத்த வார்த்தை நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா உயர்ந்த பதவியில் இருக்கார், பதவிக்குரிய கண்ணியத்தோடு அவர் பேசியிருக்கணும். எதை அடிப்படையாக சொன்னாரோ நிரூபிக்கணும். ஒரு பொறுப்புள்ள இந்த மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக முதல் குடிமகன் அவர் தான். எப்படி அவர் அப்படி பேசினாரு சொல்லுங்க? நடந்திருக்குன்றது அதனால நிரூபிங்க. இல்லைன்னா பதவி விட்டு வெளியில போகணும். ஏற்கனவே நீங்க தார்மீக அடிப்படையில் பதவி ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிருக்கணும். எப்போ உச்சநீதிமன்றம் நீங்க செஞ்ச எல்லா செயலும் தப்புன்னு சொல்லிச்சோ, எப்போ உங்களுடைய அதிகாரத்தை மொத்தமும் உச்சநீதிமன்றம் பறிச்சிடுச்சோ, எப்போ ஆர்டிகல் 142 பயன்படுத்தி எல்லா மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்களோ, அப்போவே நீங்க அந்த பதவியில் இருக்கிறதுக்கு தகுதியற்றவராயிடுறீங்க. அப்ப முழுக்க முழுக்க துணைவேந்தர்கள் அதில் கலந்துக்கான போனதுக்கு அவங்க தனிப்பட்ட விருப்பம் தான் காரணம்ன்றீங்க. தகுதி இல்லாத ஒரு நபர் பொது மேடையில் பேசும்போது நாகரிகமா பேசணும். மிரட்டினாங்க, உருட்டினாங்க, எந்த காலத்தில் இருக்கீங்க? உங்களால் நிரூபிக்க முடியுமா? ஒன்று. ரெண்டாவது, அந்த மேடை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவு அபத்தமா பேசினார். நான் கேட்கிறேன், கல்விக்குன்னு ஒன்றிய அரசு ஒதுக்குற நிதியும் தமிழ்நாடு அரசு ஒதுக்குற நிதியும் கணக்கு போட்டு பேசலாமா? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே நீங்க 1,24,000 கோடி தான் ஒதுக்குறீங்க. நாங்க ஒரு மாநிலத்துக்கு 60,000 கோடி ஒதுக்குறோம். பள்ளி கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் சேர்த்து சொல்றேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். சகோதரர் சொன்னார், ஜிஆர் என போடுற தரவுகள் அடிப்படையில் 51.4% ரெண்டாவது மாநிலம் தமிழ்நாடு. சிக்கிம் நம்பர் 1. ஆனால் சிக்கிமோட பாப்புலேஷன் வேற, நம்மளுடைய பாப்புலேஷன் வேற. அதோட கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நாம தான் நம்பர் 1 மாநிலம். ஒட்டுமொத்த இந்தியாவோட தேசிய சராசரி எவ்வளோ? 27%. நீங்க பிறந்து வளர்ந்த பீகாரோட சராசரி எவ்வளோ? 14.5. அப்போ நாங்க எங்க இருக்கோம்? எங்க கல்வியை பத்தி நீங்க பேசலாமா? முதல்ல இங்க இருக்கிற மாநிலங்கள்லயே அதிகப்படியான கடந்த வருஷம் ஒன்றிய அரசு வெளியிட்ட தேசிய கல்வி நிறுவனங்களுடைய தரவரிசை பட்டியலில் 926 கல்லூரியில் 165 கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்கு. ஒட்டுமொத்த பிரிவில் 18 இருக்கு. பல்கலைக்கழகங்கள் 22, கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் 37, ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு 9, மருத்துவக் கல்லூரி 7, பல் மருத்துவ கல்லூரி 9, பொறியியல் கல்லூரிகள் 14, மேலாண்மை கல்லூரிகள் 11, பார்மசி கல்லூரிகள் 12, மாநில பல்கலைக்கழகங்கள் 10, கட்டிடக் கல்லூரி 6, வேளாண் கல்லூரிகள் 6, சட்ட கல்லூரிகள் 2, புதுமையான நிறுவனங்கள் 2ன்னு சொல்லிட்டு சராசரியா 100ல் எத்தனை இருக்கோம் நாங்க? எந்த அடிப்படையில் ஒரு மேடையில் பேசுறீங்க? நான் சொல்றதுக்கு எல்லாமே நான் சொன்ன தரவுகள் இல்லை, ஒன்றிய அரசு வெளியிட்ட தரவு. உயர்கல்வியில சாதிச்ச மாநிலம் இன்னைக்கு உங்களுடைய கொள்கைக்கும் சித்தாந்தத்துக்கும் எதிராக நிக்கிறோன்றதுக்காக மேடையில் ஏறி பேசுறீங்களே, நீங்க அந்த பொறுப்புல இருக்கிறதுக்கு முதல்ல தார்மீக உரிமை இருக்கா? இதே ஆளுநர் சொல்றாரு, இந்த மாநிலத்துக்கு ராமராஜ்யம் வேணும்னு ஒரு இடத்துல பேசினாரு. ராமராஜ்யம் வேணுமா? இதே ஆளுநர் சொல்றாரு தேசிய கல்வி பத்தி ஒரு இடத்துல பேசுறாரு. இதே ஆளுநர் பேசுறாரு, இந்த நாடு முன்பு ரிஷிகளாலும் முனிவர்களாலும் உருவாக்கப்பட்டதுன்னு பேசினார். நம்ம எல்லாம் பார்த்தோம். இதே ஆளுநர் அக்னிபாத் திட்டத்தை பத்தி சாவலாம பேசினார். இதே ஆளுநர் சொன்னார், நான் ஒரு மசோதாவை நிறுத்தி வைத்தால் நிராகரிக்கப்பட்டதுக்கு சமன் சொன்னார். இதே ஆளுநர் தன்னோட வீட்டில் யாரோ ஒரு குடிகாரம் செஞ்சதுக்கு என்ன பேசினார் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அர்த்தம். அப்படி ஒரு பொறுப்புள்ள ஒரு இடத்துல இருந்துகிட்டு பொறுப்பற்ற முறையில் பேசுறது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. இப்போ பல்கலைக்கழக வேந்தராக கவர்னர் இருக்காரு அப்படின்னும் போது அவர் ஒரு மாநாடு கூட்டுறாரு அப்படின்னா துணைவேந்தர்கள் கலந்துக்கணும் இல்லையா? கலந்துக்காம போனதுக்கு இதுதான் நானே கேட்கிறேன் சார். நானே கேட்கிறேன், எது கலந்துக்கணும்? 3 வாட்டி கலந்துக்கிட்டீங்கல்ல, என்ன டேட்டா எடுத்தீங்க? அந்த டேட்டாவை யார்கிட்ட கொடுத்தீங்க? இல்ல நீங்க ஒன்றிய அரசுல இருந்து நியமிக்கப்பட்டவர் தானே, ஒன்றிய அரசு கிட்ட சொல்லி ஏதாவது நிதி வாங்கி கொடுத்தீங்களா? அந்த மீட்டிங் போட்டு என்ன செஞ்சீங்க? சம்மர் டைம்ல நீங்க ஊட்டிக்கு போனா எழுந்து போய்கினே இருக்கு, உங்களை யாரும் போவானான்னு சொல்ல, சரிங்களா? உங்களுக்கு ஊட்டிக்கு போகணும்னு தோணுச்சுன்றதுக்காக மொத்த பேரையும் கூட்டு போறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு?
நான் முதல்ல எளிமையா கேட்கிறேன் சார். மூணு கூட்டம் போட்டீங்க. 3 கூட்டத்தோட முடிவு என்ன? அந்த முடிவுல இருந்து எடுத்த தீர்மானங்கள் என்ன? அந்த தீர்மானங்களை பத்தி எங்கேயாவது ஒன்றிய பேசுனீங்களா? பேசி ஏதாவது நிதி வாங்கி கொடுத்தீங்களா? திரும்ப நான் கேட்கிறேன். அப்ப நீங்க அந்த மேடையை தப்பா பயன்படுத்துறீங்க. யாரை கூட்டின்னு வரீங்க? நீங்க தனியா போட்டா வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த நாட்டுடைய மிகப்பெரிய பதவியில் இருக்க இந்த நாட்டின் துணை குடியரசுத் தலைவரை கூப்பிட்டு வரீங்க. அவருக்கு ஒரு ட்ராக் ரிப்போர்ட் அதை விட அவர் ஆளுநராக இருக்கும்போது பேசுனதுலாம் இன்னும் அபத்தம் மேற்கு வங்கத்தில். ஸோ 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு மாநிலத்தில் வந்து பேசுறது பொய்யா பேசுறீங்க. பொதுவெளியில நீங்க பேசின அத்தனை வார்த்தைக்கும் மன்னிப்பு வைக்க வேண்டிய கட்டாயத்தை வந்து நீங்க நிப்பீங்க. பேசுவோம். தூத்துக்குடி செல்வம் சார், உச்சநீதிமன்றம் தெளிவா தீர்ப்பு வழங்கியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த மாநாடு அப்படிங்கிறது தேவையா? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் பிரவீன் அவர்களுக்கு, அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். எனக்கு முன்னால பேசுற நண்பர்கள் வந்து அதுலயும் குறிப்பா கல்வியாளர்கள், பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் போர்வையில இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிப்பது அப்படிங்கிற ஒரு கொள்கையோடயே இருக்காங்க. கேட்டா பெரிய பத்திரிகையாளர்மாங்க, என்ன பத்திரிகையை நடத்தினாங்களோ கொண்டாடினாங்களோ தெரியாது. கல்வியாளர்மாங்க, என்ன கல்வியோ இடத்தை பண்ணாங்களோ தெரியாது. ஆர்டிகல் 142 அது ஸ்பெஷல் பவர். அந்த ஸ்பெஷல் பவரை உச்ச நீதிமன்றம் தவறாக பயன்படுத்தி இருக்கிறது என்று மேல்முறையீட்டிற்கு தயாராகி கொண்டிருக்கிறது மத்திய அரசு. 142 ஆர்டிகல் 142 ஸ்பெஷல் பவரை எப்பவும் பயன்படுத்தக்கூடாது. உச்ச நீதிமன்றம் தவறாக கையாண்டிருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆர்டிகல் 142 எப்ப பயன்படுத்திருக்கோம், அதாவது ஆர்டிகல் 142 வந்து நாம ஒரு விஷயத்தை கொண்டு போகும்போது இது என்ன செஞ்சிருக்கணும், லார்ஜர் பெஞ்சுக்கு அனுப்பி இருக்கணும், கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு அனுப்பி இருக்கணும். அதை விட்டுட்டு இவங்க வந்து 142 பயன்படுத்தி சரியா தவறான பேசல சார். நான் சொல்றேன், எனக்கு ஏன் உரிமையை இதுல தலையிடாதீங்க. சரி, அதாவது 142 வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் மேல்முறையீட்டிற்கு மேலக ஆளுநர் அவர்கள் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக அவர் போவதற்கான முயற்சி இருப்பதாக நாங்கள் அறிகிறோம். இதுல இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரிய தமிழ்நாட்டில் என்னமோ பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு விட்டதை போல ஒரு மேலக ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அவர்தான் துணை வேந்தராக இருக்கிறார். அதனால அவர் வந்து வழக்கமாக, இன்னைக்கு இல்லை, வழக்கமா அந்த ஏப்ரல் மாசத்துல கடைசி வாரங்கள்ல கூட்டக்கூடிய கூட்டத்தை கூட்டியிருக்கார். சரி, இதுல வந்து என்னமோ துணைவேந்தர்களுக்கெல்லாம் சட்டம் தெரியும். முருகன் சார் ரொம்ப பெருமையா துணைவேந்தர்கள் வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்து ஊட்டிக்கு போயிட்டாங்க. ஊட்டிக்கு போன பிறகு, நான் உதாரணத்துக்கு சொல்றேன், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அங்க போன பிறகு அதுக்கு பிறகு அவர் மிரட்டப்பட்டு அவர் திரும்ப மறுபடியும் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிடாம, கான்பரன்ஸ்ல கலந்துக்கிடாம திரும்ப வந்திருக்காரு. ஆளுநர் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு, துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்டாங்க அப்படின்னு. மதிவானன் சார் என்ன கேக்குறாருன்னா, என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறாரு. மிரட்டப்பட்டதுக்கு என்ன ஆதாரம்? குற்றச்சாட்டு. ஒரே ஒரு விஷயம், துணைவேந்தர் காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஊட்டிக்கு போயிட்டு அங்கிருந்து ரிட்டர்ன் வரார் சார், கான்பரன்ஸ்ல கலந்துக்கிடாம. இதை விட என்ன வேணும்? இதெல்லாம் வெளியே வரும். எப்ப வரும் சார்? விரைவில் வரும். நீங்க வேண்டாம், நான் என் நேரத்துல குறுக்க வரக்கூடாது. நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் இருக்கு, அதுக்கு பிறகு நீங்க பேசுங்க. அதுக்கு பிறகு இன்னொன்னு சொல்றேன். அதாவது திரு முருகன் அவர்கள் சொன்னாங்க, என்னமோ 60 லட்சம் குழந்தைகளை காயப்படுத்துவதாகவும் 2,85,000 ஆசிரியர்கள். வாங்க சார், தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம், அனைத்து ஆசிரியர்களையும் தற்காலிக ஆசிரியர்களை நிரந்தரப்படுத்துவோம், அல்லது சம வேலைக்கு சம ஊதியம். என்ன சார் நீங்க உங்களை மாதிரி அரசியல் ஆர்வலர்கள், தனியா இந்த கல்வியாளர்கள், நீங்க தான் இந்த நாட்டுக்கு பிடிச்ச சாபக்கேடு. நீங்க தான் சார் எதையாவது ஒண்ணு இந்த அரசுக்கு தவறா சொல்லி இந்த ஆசிரியருடைய சம்பளம் இன்னும் முறைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு இந்த கல்வியாளர்கள் தான் காரணம். இந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாம் சிதைந்து போவதற்கு இந்த கல்வியாளர்கள் தான் காரணம். என்ன கேட்டீங்கன்னா, இவர் சொன்னாரு உடனே கவர்னர் ராஜினாமா பண்ணிருக்கணும், அது பண்ணிருக்கணும். ஊழல் வழக்குல தமிழ்நாடே நாடி போய் சீரழிஞ்சிட்டு கிடக்கு. தமிழ்நாட்டு அமைச்சர்கள் நாளும் பொழுதும்
எண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னும் சவால் விட்டு சொல்றேன். நான் ஊழலை பத்தி பிஜேபி பேசக்கூடாதுன்னா சும்மா இருக்கீங்க சார். நாளை அல்லது நாளை மறுநாள். செல்வன் சார், அதாவது நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த சூழலை இப்ப நாம போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த மாநாடு அப்படிங்கிறது தேவையான ஒன்றா? தேவையற்ற குழப்பத்தை உருவாக்குது இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க, 2022 இருந்து மாநாடு நடக்குது இல்லையா, இது 4வது ஆண்டு அப்படின்னு வரும்போது கடந்த 3 ஆண்டுகள் நடத்தப்பட்ட மாநாட்டில் என்னென்ன பயன் ஏற்பட்டிருக்குன்னு கேக்குறாங்க. அதனால என்ன பயன் அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாவற்றையும் ஒரு மாநிலத்தினுடைய பிகர் கட் ஆஃப் தி கவர்மெண்ட் யாருன்னு கேட்டா கவர்னர் தான், மேதகு ஆளுநர் அவர்கள் தான். அரசியல் சட்டத்தினுடைய உச்ச பொறுப்புல முதல் பொறுப்பில் இருக்கிறவர் ஆளுநர். அவரை நீங்க எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க வேண்டாம். இவங்க என்னமோ பெரிய ஆர்டிகல் 142 143 படிச்சு பாருங்க, ஆர்டிகல் 361 படிங்க. அவர் ஆளுநரை போலீஸ் கைது பண்ணிருக்கணுமா? முருகன் சார், நீங்க என்ன சார் கேட்டா பெரிய கல்வியாளர் சிந்தனையாளர் இங்க. ஆளுநரை போய் ஆளுநர் மேல ப்ராசிக்யூட் பண்ண முடியுமா சார்? ஆளுநர் மேல ஒரு வழக்கு தொடுப்பது ஆளுநர் மேலேயோ அல்லது ஜனாதிபதி மேதகு குடியரசுத் தலைவர் மேலேயோ வழக்கே தொடுக்க முடியாது. ஆர்டிகல் 361 படிங்க. எல்லாம் படிக்காம மொட்டையா வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்னமோ இவர்கள் பெரிய கல்வியாளர்கள் சிந்தனையாளர்கள் அல்லது கேளுங்க சார். சொல்லவே இல்ல, அப்படி சொல்லவே இல்ல. அவரு சரி கற்பனையா சொல்லாதீங்க. சட்டத்துக்கு உட்பட்டவர். ஆர்டிகல் 361 படிச்சு யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான். இங்க சட்டத்துக்கு மேல யாரும் கிடையாது. இல்ல கிடையாது சார். நிப்பாட்டுங்க சார். நீங்க உங்க நேரத்துல வரல. ஸ்ரீதர் சார் முதல்கட்ட கருத்து கேட்கணும். இவ்வளவு நேரமோ இந்த அரசு, தமிழ்நாடு அரசு தேவையற்ற ஒரு மோதல் போக்கை மத்திய அரசாங்கத்திடம் அபத்தமா பேசுறது ஆர்.என். ரவி. நாங்களா பேசுறோம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அபத்தமா பேசுறது ஆர்.என். ரவி தானே. ஊழல் நோயில இருந்து எவரும் ஒண்ணு பண்ண முடியாது. நீங்க இன்னும் கூட கேளுங்க. ஆர்டிகல் 355 இருக்கு. முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். ஸ்ரீதர் சார், இந்த அசர் அறிக்கையை சுட்டிக்காட்டி கவர்னர் பேசியிருக்காரு. அரசு பள்ளியுடைய கல்வித்தரம் ரொம்ப மோசமா இருக்கு தனியார் பள்ளியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்படின்னு. முருகன் சார் சொல்றாரு அந்த அறிக்கை முற்றிலும் தவறானது அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து தமிழக கல்வித்துறையின் மீது தாக்குதல் தொடுத்துக் கொண்டிருக்கிறார். இதை தாக்குதல் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் எந்த நேரமும் இதை பற்றிய எந்த நேரத்திலும் அவர்கள் இதை பற்றிய ஒரு விமர்சனத்தை, எதிர்மறையான விமர்சனத்தை தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இங்கே 59,000 பள்ளிகளிலே 1 லட்சம், அதாவது 1,20,00,000 மாணவர்கள் கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள். இதில் தனியார் துறை பள்ளிகளிலும் அரசு பள்ளிகளிலும் சரிசமமான மாணவர்கள் கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்வி பயின்று கொண்டிருக்கின்ற இடத்திலே எந்த ஒரு இடத்திலேயும் இது போல ஒரு வகுப்பறையிலே 40 மாணவர்கள் இருந்தால் மெதுவாக கற்கக்கூடிய மாணவர்களும் இருப்பார்கள், அதிபுத்திசாலியான மாணவர்களும் இருப்பார்கள். அதே போலதான் தமிழகம் எங்கும் இவர்கள் பொத்தாம் பொதுவாக இன்றைக்கு இத்தனை பேருக்கு நாங்கள் எழுத படிக்க தெரியவில்லை என்று சொல்கின்றால் அதை மாநிலத்தினுடைய ஆளுநர் அதை மாற்றுவதற்கான முயற்சிகளைத்தான் மேற்கொள்ள வேண்டுமே தவிர இது கல்வி கற்றலில் உள்ள குறைபாடு, கல்வி கற்றலில் உள்ள மோசம் என்று விமர்சனம் செய்வது அழகும் அல்ல, ஏற்புடையதும் அல்ல. ஏனென்றால் ஒரு ஆளுநர் அவர்கள் பொதுவாக பொதுவெளியிலே வந்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மிரட்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதன் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலவே இருக்கக்கூடிய ஒருவர் மிரட்டப்படுகிறார்கள் என்று பொத்தாம் பொதுவாக வெளியிடத்திலே சொல்லி கல்வித்துறை மீது அவநம்பிக்கை ஏற்படுத்துதல் என்பது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக கல்வி சூழலில் மிக தெளிவாக இருக்கின்ற மாநிலம் தமிழகம் என்பது அனைத்து தரவுகளின் மீதும் தெளிவாக தெரியப்படுகிறது. ஏனென்றால் உயர்கல்வியிலாகட்டும், அடிப்படை கல்வியிலாகட்டும், இடைநிலை கற்றலாகட்டும் 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி என்றும் 2 கிலோமீட்டருக்கு 1 இடைநிலை பள்ளி என்றும் 5 கிலோமீட்டருக்கு மேல்நிலை பள்ளி என்றும் 8 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி என்றும் மாவட்டத்தில் உள்ள தாலுகாக்கள் தோறும் அரசு கல்லூரிகள் என்றும்
மிகச் சிறப்பான கட்டமைப்பை கொண்டு இயங்கி வருகிறது. அதே போல மாவட்டம் தோறும் மருத்துவ கல்வி என்ற இலக்கையும் எட்டி இருக்கிறது. பொறியியல் கல்லூரியை பொறுத்தவரையும் தமிழ்நாடுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த பொறியியல் கல்லூரிகளை கொண்டதாக தரவுகள் சொல்கின்றன. ஏனென்றால் இங்கேதான் தனியார் பல்கலைக்கழகங்கள் மிகச்சிறந்த பொறியியல் கல்விகளை கொடுத்து கொண்டிருக்கின்றன. இப்படி இருக்கின்ற பொழுது இதற்கெல்லாம் அடிப்படையாக அமைவது தமிழ்நாடுடைய அடிப்படை கல்விதான். தமிழ்நாடுடைய அடிப்படை கல்வியிலே கற்ற மாணவர்கள் அத்தனை பேரும் தான் வருடத்திற்கு 8 லட்சம் பேர் இங்கே உயர்நிலை கல்வியை அடைகிறார்கள். இந்த உயர்நிலை கல்வியை அடைகின்ற பொழுது அவர்கள் வெளிநாடுகளுக்கும் சென்று கிட்டத்தட்ட இங்கே இருக்கின்ற சமமாக வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த கல்வி அறிவினுடைய மேம்பாடுதலினால் தான் அவர்கள் அங்கே கல்வி கற்க முடிகிறது என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒரு பொதுவாக இந்த அசர் கமிட்டி என்பக்கூடிய அந்த அறிக்கையை அவர்கள் தவறாக எடுத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு யாரோ ஒரு இடத்துல இன்றைக்கு நீங்கள் பாட புத்தகங்களாகட்டும், அதாவது சிலபஸ் என்று சொல்லக்கூடிய பாடத்திட்டங்களாகட்டும், உலக பாடத்திட்டத்திற்கு நிகராக நமது பாடத்திட்டங்கள் இன்றைக்கு இருக்கின்றன. கற்பித்தல் ஆசிரியர்களுக்கு தொடர்ந்து கற்பித்தல் பணி, அதாவது பயிற்சி பணி அளிக்கப்படுகின்றது. இவர்கள் இவ்வாறு சொல்லுகிறார்கள். ஆனால் SSA என்று சொல்லக்கூடிய அந்த சமக்கர சிப்சானுக்கு வரக்கூடிய அந்த பணத்தை இவர்கள் கொடுக்காமல் இருந்த போதிலும் அந்த ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது. குறிப்பாக RTA என்று சொல்லக்கூடிய ரைட் எஜுகேஷன் ஆக்டிலே இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளிலே கல்வி கற்கக்கூடிய 25% மாணவர்களுக்கு 2 வருடங்களாக அவர்களுக்கான கல்வி கட்டணம் இன்று வரை வழங்கப்படாமல் இருக்கிறது. மத்திய அரசு நிதி வராததின் காரணமாக இந்த ஒன்றிய அரசினுடைய நிதியை இவர்கள் விடுவித்தால்தான் 25% அந்த கல்வி கட்டணக்கூடிய பணம் இன்றைக்கு வந்து சேரும் என்ற நிலை இருக்கிறது. இது அடுத்த வருடம் வந்துவிட்டால் அந்த மாணவர்களை RTA எஜுகேஷன் ஆக்டில் சேர்ப்பதா சேர்க்க வேண்டாமா என்ற நிலைக்கு தனியார் பள்ளிகள் இன்றைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் குறைகளாக வைத்துக் கொண்டு பொத்தாம் பொதுவாக ஏதோ ஒரு இடத்தில் போனேன் அந்த மாணவர்கள் கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலை என்று சொன்னால் தமிழகத்திலிருந்து எத்தனை IAS ஆபீசர் உருவாகிறார்கள், எத்தனை குரூப் 1 ஆபீசர்கள் உருவாகிறார்கள், இவர்கள் எங்கெல்லாம் சென்று கல்வி கற்கிறார்கள். உலகளாவிய கல்வியிலே, உலகளாவிய வேலை வாய்ப்பிலே இன்று எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் தமிழகத்திலிருந்து செல்லக்கூடியவர்கள் தான் முதன்மை பெற்றவர்களாக, ஆளுமை மிக்கவர்களாக விளங்குகிறார்கள் என்று சொன்னால் இந்த கல்வியினுடைய நிலை எவ்வாறு இருக்கும், எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது ஆரம்ப கல்வியினுடைய அந்த அத்தியாயம் என்று, ஆரம்ப கல்வியினுடைய அத்தியாயம் என்று ஒன்றாகவும், மேல்நிலை கல்வியினுடைய அத்தியாயம் என்றாகவும், உயர்நிலை கல்வியினுடைய அத்தியாயமாகவும் தமிழ்நாடு பிரிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த தமிழ்நாடு கல்வி வளர்ச்சியிலே, உயர்நிலை கல்வியிலே மிக உன்னத நிலையை அடைவதை தாண்டி ஆராய்ச்சி கல்வியிலே இன்று உன்னத நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் அந்த வேந்தர்கள் மாநாட்டிலே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த கருத்துக்களை வைக்கிறார்கள். அந்த கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்று தொலைநோக்கு பார்வையோடு வைக்கிறார்கள் தெரியுமா? அங்கொன்றுமாக இங்கொன்றுமாக குறைகள் இருக்கலாம், ஆனால் எங்கள் பார்வை என்பது வேலை வாய்ப்பை அடிப்படையாக கொண்டதாக மட்டுமல்லாமல் உலகளாவிய சமுதாயத்திற்கு பயன்படத்தக்கதாக இருக்க வேண்டும் என்று வைக்கிறார். அதுதான் ஒரு ஆளுகின்ற அந்த ஆளுமைக்கு அழகாக இருக்குமே தவிர குறைகளையே சொல்லிக் கொண்டு தமிழக கல்வியையே விமர்சித்துக் கொண்டு நான் அந்த தலைமையிடத்திலே இருப்பேன், ஆனால் தமிழக கல்வி நிலையை தொடர்ந்து நான் விமர்சித்துக் கொண்டுதான் இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டு தொடர்ந்து இந்த கல்வி நிலையை, அதாவது இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 5.5 லட்சம் ஆசிரியர்களையும், இத்தனை 1000 கோடி செலவு செய்து வரிப்பணத்திலே செலவு செய்து கொண்டிருக்கிற மக்களையும், கிட்டத்தட்ட 12 லட்சம் மாணவர்களுக்கு, 1.5 கோடி மாணவர்களுக்கான பெற்றோர்களையும் அசிங்கப்படுத்துவதாகத்தான் அவர்களுடைய அறிக்கை. இத்தனை நபர்களையும் இவர்கள் அசிங்கப்படுத்தி விட்டு உங்கள் குழந்தைகள் எல்லாம் ஒன்றுமே கற்றுக்கொள்ளவில்லை, உங்கள் குழந்தைகள் எல்லாம் மோசமான நிலையில் இருக்கிறார்கள். அப்படி என்றால் எது சிறந்த கல்வி? எந்த கல்வி கொடுத்தால் அவர்கள் சிறந்தவர்களாக மாறுவார்கள்? இதைவிட சிறந்த கல்வியை உதாரணமாக நாங்கள் ஒரு மாநிலத்திலே கொடுத்திருக்கிறோம், அந்த மாநிலத்தை நீங்கள் பாருங்கள் என்று இவர்களால் சுட்டிக்காட்ட முடியுமா? உலகம் முழுமைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய தமிழக கல்வி நிலைமையை இவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள். ஏன் என்று தெரியவில்லை. அரசியல் காரணங்களுக்காகவா அல்லது வேறு காரணங்களுக்காகவா என்பதை தெரியவில்லை. ஆனால் தொடர்ந்து குற்றமே சொல்லிக் கொண்டிருப்பது ஒரு தலைமையிட பண்பாளர்களுக்கு, முதல் குடிமகனாக இருப்பவருக்கு அழகல்ல என்பதைத்தான் நாங்கள் இந்த நேரத்திலே தெளிவுபடுத்த விரும்புகிறோம். முதற்கட்ட கருத்து தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு சத்தியம் சாத்தியமே தொடரும். Admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round
development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க. நாங்க எப்பவுமே bring your children அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்க போடுறதில்ல. நாங்க அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்க ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755000112. Diadem, G.N. Chetty Road, T Nagar and Nongambakam. After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க. நாங்க எப்பவுமே bring your children அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்க போடுறதில்ல. நாங்க அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்க ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755000112. Diadem, G.N. Chetty Road, T Nagar and Nongambakam. After admitting, சத்தியம் சாத்தியம் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முருகையன் சார், ஜெகதீப் தங்கர் குடியரசு துணைத் தலைவர் ஒரு விஷயம் குறிப்பிட்டாரு. கல்வி நிலையங்களில் பிரச்சனைகளை அறிந்து அவற்றை களைவதற்கு துணைவேந்தர்கள் மாநாடு உதவும் அப்படின்னு சொல்றார். அதோட கவர்னர் ரவி அரசியல் அமைப்பை பாதுகாக்க தீவிரத்துடன் செயல்பட்டு வருகிறார் அப்படிங்கிறதும் குறிப்பிட்டார். அப்போ இந்த துணைவேந்தர்கள் மாநாடு அப்படின்னும் போது அவர் வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநர் துணைவேந்தர்கள் மாநாடு கூட்டுறார் அப்படின் போது இத்தனை ஆண்டுகளாக பண்ணியிருக்காரு, என்ன பயன் அப்படிங்கிற கேள்வி வருது. அப்படின்னா அதனால எந்தவித பாதிப்பு இல்லைங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதாவது சார், வேந்தர் மாநாடு கூட்டுட்டு சார், இணைவேந்தர்னு ஒருத்தர் இருக்காருல, உயர்கல்வித்துறை அமைச்சர், அந்த பல்கலைக்கழகத்துக்கு இணைவேந்தர் அவர் தானே. சரி, எந்த வேந்தராவது இதுக்கு முன்னாடி இணைவேந்தரை கலந்து ஆலோசிக்க மீட்டிங் போட்டிருக்காங்களா சார்? இவர் மட்டும் ஏன் அந்த 22 இணைவேந்தரை கலந்து ஆலோசிக்காமலே தமிழ்நாடு அரசு இன்னைக்கு குழந்தையில கலைஞர் பெயரோடு பல்கலைக்கழகம் தொடங்குகிறது என்று சொன்னால் எந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம்? அப்ப பல்கலைக்கழகம் தொடங்க, உருவாக்க, நடத்த, மானியம் கொடுக்க, சம்பளம் கொடுக்க எல்லாத்துக்கும் ஸ்டேட் மாநிலம் வேணும். ஆனால் மாநிலத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சரை கலந்து ஆலோசிக்காமல் எந்த வகையில் கூட்டம் நடத்த முடியும்? ரெண்டாவது சார், NEP தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும்ங்கிற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இந்த 4 ஆண்டுகளாக இந்த கூட்டம் நடத்தப்படுகிறதே தவிர வேற எந்த நோக்கமும் மாணவருடைய முன்னேற்றத்தை கருதி நடத்தப்படல சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 57 பேர் சார், 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தில், ஷெனாய் நகரில் 40 கோடி ரூபாயில் உறைவிடத்தோடு கூடிய IAS இந்த IPS சிறப்பு பயிற்சி முகாம். இன்னைக்கு அந்த உயர்கல்வித்துறையிலே சேர்க்கை விழுக்காடு அவரே சொல்றாரு, 6500 பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் PhD அந்த ஆராய்ச்சி படிப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி நடந்தது, எப்படி சாத்தியமானது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரா காந்தி காலத்தில் சர்க்காரியா கமிஷன் சொன்னது மாதிரி மாநிலத்தினுடைய முதல்வர்களை கலந்து ஆலோசிக்காமல் கவர்னர் ஆளுநர் நியமிக்கப்படக்கூடாது. அதோடு மட்டுமல்ல, அப்படி நியமிக்கப்படுகிற போது ஆளுநர் என்பவர்
ஒன்றிய அரசை ஆளுகிற கட்சியை சேர்ந்தவராக இருக்கக்கூடாதுன்னு இவங்கெல்லாம் ஒன்றிய அரசுடைய பிரதிநிதியாக இங்கே இருந்து கொண்டு தமிழ்நாட்டோடு இன்றைக்கு ஒன்றிய அரசு ஒரு போர் தொடுத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை சிதைத்து விட வேண்டும், தமிழ்நாட்டுடைய கல்வியை சிதைத்து விட வேண்டும் என்கிற அந்த போரிலே தான் இன்றைக்கு தமிழ் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்கிற அடிப்படையிலே தான் இந்த சென்று கொண்டிருக்கிறது நம்முடைய போராட்டங்கள் எல்லாமே. சரி முருகன் சார், மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் முனைவர் பட்டம் பெற்றாலும் கூட அவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது, உயர்கல்வி சேர்க்கை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்களால யூஜிசி நெட் போன்ற தேர்வுகளை தேர்ச்சி பெற முடியல, அந்த அளவுக்கு கல்வியின் தரம் மிக மோசமா இருக்கு அப்படின்னு. யூஜிசி நெட் பத்தி அவர் பேசுறாரு. யூஜிசி நெட் நானே பாஸ் பண்ணியிருக்கேன், நானே லெக்சரராகவும் இருந்திருக்கிறேன். அதாவது ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க பேசுறாங்கன்னா ரெஃபரன்ஸ் கொடுக்கணுங்க. எந்த ரெஃபரன்ஸும் கிடையாது. அதே மாதிரி மாநில பாடத்திட்டம்னு நீங்க சொல்றீங்க, யூஜிசி ரெஃபரன்ஸ் எடுத்து தான் அவங்க மாநில பல்கலைக்கழகங்களுடைய கல்லூரிகளுடைய பாடங்களையே அவங்க வந்து டிஃபைன் பண்றாங்க. அது கூட அவர் தெரியாதா? யூஜிசியினுடைய கைடன்ஸ் இல்லாம மாநிலத்தினுடைய பாடத்திட்டத்தை நீங்க உருவாக்கவே முடியாது. அவங்களுடைய கைடன்ஸ் இருக்கணும் ஒண்ணு. அதே போன்று நீங்க யூஜிசி நெட் அவங்க பாஸ் பண்ண மாட்டாங்க, பூரா ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு சொல்றீங்க. தேர்வு பெற்றவர்களுக்கு நீங்க மத்திய பல்கலைக்கழகங்கள்லயோ அல்லது மத்திய அரசாங்கத்திலேயோ என்ன நீங்க பண்ணி கொடுத்தீங்க? அதே போன்று எல்லாருமே போயிட்டு யூஜிசி எக்ஸாம் எழுதுறது கிடையாது, எல்லாருமே எழுதுறதும் கிடையாது. யாரு கல்லூரி விரிவுரையாளராக செல்ல விரும்புகின்றாரோ அவர் தான் செல்லுவார். அதுல 2 வகைகள் உண்டு. ஒன்னு நீங்க யூஜிசி எழுதணும், இல்லைன்னா நீங்க பிஹெச்டி முடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க லெக்சரரா போயிடலாம். 2 வாய்ப்புகள் இருக்கு. அது போன்று நீங்க களத்துல நீங்க எல்லாமே ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி பிஹெச்டி முடிச்சவங்க பிஹெச்டி முடிச்சிடுறாங்க, ஆனா நெட்டு பூரா ஃபெயில் ஆயிடுறாங்கன்றாரு. முதல் முறையாக ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். டெட் நீங்க தேர்ச்சி பெறலன்னு சொல்லுங்க, டிஎன்பிசி தேர்ச்சி பெறலன்னு சொல்லுங்க. ஏன்னா அது 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் எழுதுறாங்க. ஆனா நெட் எழுதக்கூடியவங்க ஒரு சப்ஜெக்ட்ல 2% பேர் தான் எழுதுவாங்க. இப்ப வரலாறுக்குன்னா 2% பேர் தான் நெட் எக்ஸாம் எழுத போவாங்க. ஏன்னா முதுகலை படிச்சுட்டு முது அறிவியல் படிச்சுட்டு பிறகுதான் நீங்க நெட் எக்ஸாம் எழுத முடியும். இங்க எத்தனை பேர் முதுகலை படிச்சவங்க, எத்தனை பேர் எம்ஃபில் முடிச்சவங்க, எத்தனை பேர் நீங்க அப்ளை பண்ணியிருக்கிறாங்கன்றதெல்லாம் நீங்க டேட்டா எடுக்கணும். நீங்க மொத்தமா பிஹெச்டி முடிச்சவங்க எல்லாம் ஃபெயில் ஆயிடுறாங்கன்னு நீங்க மொத்தமா குற்றச்சாட்டு வைக்க கூடாது. அப்படியே நீங்க குற்றச்சாட்டு வச்சா கூட நீங்க எழுத்துப்பூர்வமா நீங்க தானே வேந்தரா இருக்கிறீங்க, நீங்க அதற்கான முன் முயற்சிகளை சிறப்பு கோச்சிங் எனக்கு கொடுத்தீங்களா? நீங்க நான் முதல்வன் நீங்க வேலை வாய்ப்புக்கு ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு நீங்க நான் முதல்வன் திட்டம் இருக்கு, அதுக்கு நீங்க 200 கோடி ஒதுக்கி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போன்று நீங்க முன்முயற்சி எடுத்து அந்த யூஜிசி படிக்கக்கூடியவங்களுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்க? அதே போன்று யூஜிசி பாஸ் பண்ணிடுறான், நீங்க ஸ்காலர்ஷிப்பை ஒழுங்கா நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்களா? 25,000 ரூபாய் நீங்க 50,000 ரூபாய் மாத்தினீங்களா? ஜேஆர்எஃப் இருக்கு, அதுல யூஜிசிலே ஜேஆர்எஃப் இருக்கு. ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பை நீங்க உயர்த்தினீர்களா? இது போன்று நிதி ரீதியாக பல்வேறு குறைபாடுகளை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க மாணவர்களை குறை சொல்வதோ ஆசிரியர்களை குறை சொல்வதோ மிகவும் தவறானது. அதே போன்று பிஜேபி நண்பர் சொன்னா அதுக்கு பதில் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். பென்ஷன் கொடுக்கல, சரண்டர் கொடுக்கல, திமுக கவர்மெண்ட் கொடுக்கவே இல்லையா, அதெல்லாம் நீங்க அவங்களுக்கு நீங்க இப்படி சொல்றீங்களேன்றாரு. அவர்களோடு எங்களுக்கு முரண்பாடு இருக்கு. நாங்க உண்ணாவிரதம் இருப்போம், போராட்டம் பண்ணுவோம், வழக்கு போடுவோம். அந்த உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அதற்காக எங்களுடைய உழைப்பை, எங்களுடைய கல்வி அறிவை, எங்களுடைய குழந்தைகளின் கல்வி அறிவை நீங்க கொச்சைப்படுத்துவது, இழிவுபடுத்துவதை அனுமதிக்க முடியாது. சரி, ஓகே ஓகே. மதிவாணன் சார், துணைவேந்தர்களுக்கு தலைமை வேந்தர் தான். இப்போ வேந்தர் கவர்னர் ஆர் என் ரவி தான். அப்போ வேந்தர் ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு அப்படின்னா துணைவேந்தர்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு நடைமுறை தான். ஆனா துணைவேந்தர் கலந்துக்கிட்டா இப்போ துணைவேந்தர் நியமனத்தோட அதிகாரம் மாநில அரசு கிட்ட இருக்கு அப்படிங்கிற அச்ச உணர்வு காரணமாக தான் கலந்துக்கல. மிரட்டலுக்கான ஆதாரம் நீங்க இல்லைன்னு சொன்னாலும் ஒரு அச்ச உணர்வு காரணமாக தான் கலந்துக்கல அப்படின்னு பார்க்கலாமா? இதை உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அண்ணன் செல்வனனுக்கு 2 கேள்விக்கு பதில் சொல்லணும். உச்ச நீதிமன்றம் எப்பெல்லாம் ஒன்றிய அரசு கொட்டுன்னு கொட்டுதோ அப்பெல்லாம் உச்ச நீதிமன்றத்தை இவங்க பேசுறது கிடையாது. சரி, நீங்க பேசும்போது குறிப்பிட்ட சொன்னீங்கல்ல, ஏதோ அதே தம்பி சொல்ற. இப்ப நீங்க அமைதியா இருங்க, ஏன் ஆரம்பிக்கவே இல்ல? ஏன் பதறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. உச்ச நீதிமன்றம் தலைமதே கொட்டுச்சு இல்ல, இடி டைரக்டர் சம்பந்தமா கேஸ் வரும்போது ஒரு நிமிஷம் சார், தேர்தல் பத்திர முறைகேடு பத்தி வரும்போது சும்மா இருங்க. தேர்தல் ஆணைய நியமன மசோதா வரும்போது சரி, நீங்க சொல்லுங்க. வர இருங்க
நீங்க தெளிவா இருக்கிறீங்க, வெளியே போக கூடாதுன்ட்டு. உங்களுக்கு தலைமையில கொட்டு வாங்கும் போதெல்லாம் அதை பத்தி பேசுறது இல்ல. இப்ப ஒரு நிமிஷம் உங்க ஆளுநரு தன்னோட அந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி கண்ணியமா நடந்துக்கணும். அந்த கண்ணியத்தை நடந்துக்கிறது. அதே மாதிரி அதே மாதிரி அவர் என்ன சொன்னாரு, ஊழல் பத்தி பேசுறாரு. PM கேர் ஊழல்ல இருந்து, நிலக்கரி இறக்குமதி ஊழல்ல இருந்து, 5G ஏல ஊழல்ல இருந்து, தேர்தல் பத்திர ஊழல்ல இருந்து, ரஃபேல் ஊழல்ல இருந்து யார் செஞ்சது? ஊழல் மெகா நாயகன் மோடி செஞ்சது. ஊழல் மெகா நாயகன் மோடி செஞ்சது. ஆனா ஒரு சாருங்க இந்த மொத்த ஊழலை இவர் பண்ணிட்டு இவர் பத்தி பேசலாமா? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, ஆளுநர் வந்து வேந்தர். நான் திரும்ப தெளிவா முதல் சுற்ற ஒரு வார்த்தை சொன்னேன். தார்மீக அடிப்படையில் அவர் அந்த பதவியில் இருக்கிறதுக்கு தகுதியற்ற நபரா மாறுறாரு. எப்ப தான் பேசின சொல்லு, தான் செஞ்ச செயல் எல்லாம் தப்புன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சோம். அதே மாதிரி சகோதரர் என்ன சொன்னார்னா அதை குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆர்டிகல் 163 164 பத்தி பேசுறாரு. ஆர்டிகல் 163 164 என்ன சொல்லுது? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் பவர். அண்ணா ஒரு சார் நீங்க சும்மா சரி சார் ஒரு சார் நீங்க ஆர்குமென்ட் பண்ணீங்கன்னா உங்க டைம் ஆமா நான் தெளிவா சொல்லல. ஆர்டிகல் 163 164 என்ன சொல்லுது? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் ஃபுல் பவர். மாநில சட்டமன்றமோ மாநில சட்டமன்ற அமைச்சர்களோ என்ன சொல்றாங்களோ அதை செய்ய வேண்டியதான் ஆர்டரோட வேலை. டிக்டேட் பண்றது உங்க வேலை கிடையாது. அதைத்தான் உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு. ஒரு வழக்குல இல்ல, வெஸ்ட் பெங்கால் வழக்குல, கேரளா வழக்குல, தெலுங்கானா வழக்குல, பஞ்சாப் வழக்குல 1975 ஸ்டேட் ஆஃப் பஞ்சாபுக்கும் ஒன்று அன்னைக்கு ஆளுநருக்கும் இருந்த பிரச்சனையை 75 சொல்லியிருக்கு சம்சர் சிங் வழக்குல. சோ எல்லா இடத்துலயுமே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு தான் பவர். அதை முதல்ல உணருங்க. உங்களுக்கு எந்த பவரும் கிடையாது. வந்தீங்களா, ஆளுநர் மாநில இருந்தீங்களா, டீ சாப்பிட்டீங்களா, கொடுத்த மசோதா கையெழுத்து போன ஆண்டும் அவர் தான் வேந்தர். அப்ப துணை வேந்தர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு முந்தைய ஆண்டு கலந்துக்கிட்டாங்க. தீர்ப்பு அதுதான் நான் சுட்டி காட்டுறேன். அதாவது வேந்தர் ஒரு மாநாடு கூட்டுறது, துணை வேந்தர்கள் கலந்துக்குவது நடைமுறை. அப்படி இருக்கும்போது கலந்துக்காத காரணம் தான் நான் கேட்கிறேன். இப்ப மிரட்டினாங்க அப்படின்னா அதுக்கான ஆதாரங்களை நீங்க சொல்றீங்க. அப்போ ஒரு அச்ச உணர்வு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? அச்ச உணர்வு எந்த காலத்துல சார் இருக்காங்க? நீங்க ஒரு விஷயம் தெளிவா பேசுறீங்க. இன்னைக்கு யாரையும் மிரட்ட முடியாது. மாநில அரசு கிட்ட வந்து காலம் மாறி போச்சு சார். அது எப்படி சார் முடியும்? அவங்க தார்மீக அடிப்படையில் அவங்க எல்லாம் கல்வியாளர்கள் சார். எல்லாருக்கும் நாலேஜ் இருக்கு சார். எல்லாருக்கும் எது தப்பு எது சரி தெரியும். துணைவேந்தர்கள் நியமனம் அதிகாரம் மாநில அரசுகிட்ட இப்ப இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது மாநாடு அரசுக்கு எதிராக அந்த மாநாடு நம்ம கலந்துக்கிட்டோம்னா நமக்கு நாளைக்கு அதுக்கு பதவி தொடர்பாக கேள்விக்குறியாகும். அப்படிங்கிற அப்படி எத்தனை பேர் நாங்க பதவி நீக்கம் செஞ்சிருக்கோம்? எத்தனை பேர் மாத்திருக்கோம்? ஏதாவது காட்ட சொல்லுங்க பாப்போம். ஒண்ணும் கிடையாது. தெளிவா சொல்றோம் சார். எங்களை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அந்த உரிமை யாருமே நாங்க பேசல. நாங்க இப்படி பேசுவோமா சார்? அப்படி பேசக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது ஆளுநருக்கும் அவங்களுக்கு சண்டை வந்ததா? என்ன நடந்தது? கொஞ்சம் அந்த வரலாறு பேசலாமா? சரி, நாங்க அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு சார். இன்னைக்கு நீங்க வரலாறு பேசணும்னு போனோம்னா பதில் சொல்றாரு. தூத்துக்குடி செல்வன் வந்து தப்பா பேசுறாரு. ஆளுநர் மாதிரியா பேசுறாரு. ஆர்டிகல் 163 தப்பா சொல்றாரு. தப்பு பேசுறாரு. நீங்க தான் தப்பு பேசுறீங்க. சரிங்க சார், செல்வன் சார் சொல்லுங்க. நிறுத்தி வைக்கப்பட்ட மசோதா கூட இப்பதான் சார் கவர்மெண்ட்ல இது பண்ணிருக்காங்க. அதாவது சார் ஒண்ணு கேளுங்க. இப்போ ஊழல் நிறைந்த தமிழ்நாடு அமைச்சரவை இன்றைக்கு நீதிமன்றத்தின் நெருக்கடிகளுக்குள்ளே சிக்கி தவிக்கிறது. இப்ப என்னன்னா மிகப்பெரிய அளவில் சட்ட ரீதியாக இந்த அரசு அது வேற டாபிக் சார். அது வேற டாபிக். சப்ஜெக்ட் பேச சொல்லுங்க. இல்ல ஊழல் பத்தி பேச நான் தயார் இல்ல. சரிங்களா? நாலு பேர் எனக்கு எதிர்ப்பு. யார் எதிர்ப்பு? நீங்க பண்ணது தப்பு. நீங்க பண்ணது தப்பு. நேரம் கொடுக்கலன்னு சொன்னா இது நியாயம் கிடையாது. அதாவது அவன் எனக்கு எதிராக 4 பேர் பேசுறாங்க, எனக்கு நேரம் கொடுக்கலன்னா இது நியாயம் கிடையாது. சரி சொல்லுங்க, சுருக்கமா முடிங்க. அதாவது திமுக அரசு சப்ஜெக்ட்குள்ள பேசுங்க. சப்ஜெக்ட்குள்ள திருப்பி பாருங்க. சப்ஜெக்ட்குள்ள வேணா. சரி ரவி துணை வந்து சொல்லுங்க. சரி ரவி சப்ஜெக்ட்குள்ள வேணா. சார் நேரம் குறைவா இருக்கு. நிகழ்ச்சி முடிக்கலாம். நேரம் குறைவா. ரவி தம்பி பேசுனா
ஆர்.என். ரவி பத்தி பேசு. சார் நமக்கு சார் ஸ்ரீதர் சார் கிட்ட கேட்போம் போது நேரம் இல்ல சார், நமக்கு நேரம் குறைவா இருக்கு. ஊழலின் மெகாநாயகன் மோடி. நாளை அல்லது நாளை மறுநாள் தமிழ்நாடு அமைச்சரவையில இருந்து ஒரு நாளை இந்த அமைச்சர்கள் மாற்றப்பட இருக்கிறார்கள். எதுல தெரியுமா? சார் அது வேற சப்ஜெக்ட் சார். சப்ஜெக்ட்ல பேச மாட்டேனே. ஏன் அது மாதிரி சொல்லி டைம் வேஸ்ட் பண்ற? நான் சப்ஜெக்ட் பேசுனா சப்ஜெக்ட் இல்ல வேற ஆளு பேசுவாங்க சார். சப்ஜெக்ட் இல்ல வேற ஆளு பேசுவாங்க சார். ஓகே உங்க டைம் இல்ல. ஒரு சண்டையை சச்சரவை வேண்டும் என்று இழுத்திருக்கிறார்கள். சார் ஸ்ரீதர் சார் சுருக்கமா சார் 2 வரியில உங்களோட இறுதி கருத்து. ஸ்ரீதர் சார் இறுதியா உங்களுடைய கருத்து சுருக்கமா சார், ரொம்ப சுருக்கமா. சொல்லுங்க சார். அதாவது தமிழக கல்வி நிலைமை என்பது மிக மிக நன்றாக இருக்கிறது, மிக உயர்வாக இருக்கிறது. இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து தமிழக கல்வித்துறையின் மீதும் குறிப்பாக பள்ளி கல்வித்துறையின் மீது தாக்குதல் தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நிச்சயமாக மாற்றம் காண வேண்டும். இதில் மாற்றம் என்பது அவசியமாக இருக்கிறது. எங்களுக்கு மத்திய அரசிலிருந்து கொடுக்க வேண்டிய நிதி உதவியை உடனடியாக பெற்றுத்தர வேண்டும். பெற்று தந்தால்தான் அடிப்படை கல்வி உரிமை சட்டத்தின்படி நாங்கள் அந்த குழந்தைகளுக்கான கல்வியை தொடர்ந்து அளிக்க முடியும். ஆகவே எங்களுக்கு வர வேண்டிய 800 ரூபாயை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும். சமஸ்கிர சிக்ஷா அபியானுக்கு வர வேண்டிய தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும். விடுவித்தால்தான் கல்வி நிலை என்பது மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்விகளை கொடுக்க முடியும். இதை விட்டு கல்வி சரியில்லை என்று சொல்வது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. கல்வியை எந்த விதத்திலும் சரியில்லை என்று கூறவே முடியாது. தரமான கல்வியை, உயர்வான கல்வியை, பண்பாடுடன் கூடிய கல்வியை தமிழக பள்ளி கல்வித்துறை மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. இது எந்த விதமான மாற்றமும் இல்லை, எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளவில்லை. வரவேண்டிய RTE கல்வித் தொகையை கவர்னர் அவர்கள் மத்திய அரசுடன் பேசி உடனடியாக எங்களுக்கு விடுவிக்க வழிவகை செய்தால் தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் காணுவதற்கு உதவியாக இருக்கும். அதை அவர்கள் செய்ய வேண்டும். அதை விட்டு குறை சொல்வதை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்ச்சி நிறைவு பகுதி வந்துட்டோம் சார். டைம்ல நிகழ்ச்சி முடியல. நிகழ்ச்சி கலந்து கொண்ட 5 பேருக்கும் மிக்க நன்றி. நேரில் மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.